வெளியே போய் நின்றுக்கிட்ட? சும்மா தான் வித்யா, அம்மா இப்போ வந்துருவாங்கல்ல, அதனால தான் நானும் வெளியே நின்றுட்டேன். சரி பூமாரி. எங்கக்கா சின்ன பொண்ணு சத்யாவையும் காணா? அவங்க 2 பேரும் கார் எடுக்க போயிட்டாங்கம்மா. வாங்க நம்ம எல்லாரும் போவோம். அதான் கார்லயே ஏறியாச்சுல, இன்னும் ஏன் வாய் ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு? பாரு மலமாடு, உன் வேலையை மட்டும் நீ பாரு. தேவையில்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த கொக்கு மாதிரி இருக்க உன் கழுத்தை உடச்சி விட்டுருவேன் பார்த்துக்கோ. அப்படியா? அப்ப நீங்க மட்டும் தனியா வாங்க, நாங்க எல்லாரும் ஒண்ணா போறோம். ஏ சின்ன பொண்ணு, சும்மா இரு சின்ன பொண்ணு. எதுக்கு தாக்கா இவ கூட நான் எங்கேயுமே வர மாட்டேன், இப்போ எப்படி சொல்றா பாருங்க. நான்லாம் சும்மா தான் காமாட்சி அக்கா சொன்னேன். சும்மா சொல்லுவா சும்மா. அவ வாயை மூடிக்கிட்டு வர்றதா இருந்தா நானும் வரேன் காமாட்சி அக்கா, இல்லைன்னா நான் வரல. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்க வாங்க. நான்லாம் உன்னை நம்ப மாட்டேன். நீங்க கேட்டு சொல்லுங்க காமாட்சி அக்கா, அப்பதான் நான் நம்புவேன். இல்லைன்னா இந்த மாடு கூடலாம் சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டு வர முடியாது. அதான் அவ சொல்றால சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா. நீ வா. சரிங்கக்கா. உங்க அம்மாவும் சின்ன பொண்ணாத்தையும் எப்பயும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல பூமாரி. அவங்க 2 பேரும் எப்பவுமே அப்படிதானே வித்யா. நீ அவங்கள விட நீ என்ன ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு வர? எனக்கு வீட்டில் போடுற துணி மாதிரி தான் பூமாரி எடுக்க போறோம். நீ எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போற? எனக்கே தெரியல வித்யா, அம்மா கிளம்ப சொன்னாங்க, அதனால நானும் கிளம்பிட்டேன். இனி அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா சத்யாக்கா, நீங்க எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போறீங்க? நீங்களும் வீட்ல போடுற மாதிரி தான் ட்ரெஸ் எடுக்க போறீங்களா சத்யாக்கா? இல்லை பூமாரி, நான் அடுத்த வருஷம் காலேஜ் போயிடுவேல, அதனால காலேஜுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸாக கொஞ்சம் பார்த்து எடுத்து வைக்கணும். நான் அதனால அந்த மாதிரி ட்ரெஸ் தான் எடுக்க போகிறேன். அப்படின்னா விலை அதிகமா இருக்க ட்ரெஸ் எடுக்க போறீங்களா சத்யாக்கா? ஆமாம் பூமாரி, கடைக்கு போனதும் அம்மா கிட்ட சொல்லிட்டு விலை அதிகமான காலேஜுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸாக பார்த்து நல்ல ட்ரெஸ்ஸாக எடுக்கணும். எடுப்பேன். நீ மட்டும் அம்மா கிட்ட சொல்லி விலை கூடின ட்ரெஸ்ஸாக எடுப்ப, நான் மட்டும் வீட்டில் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸாக எடுக்கணுமா? நீ கேட்டால் நானும் கேட்பேன். தேவையில்லாம நீ எதுக்கு இப்போ என்கிட்ட சண்டைக்கு வர? அம்மா எனக்காக கொடுக்குற காசுல நான் நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுப்பேன். அது மட்டும் இல்லாம நான் காலேஜ் போறேன், நீ இன்னும் ஸ்கூல் தானே படிக்கிற, அப்புறம் என்ன உனக்கு? அம்மா எனக்கு கொடுக்குற அளவுக்கு காசு உனக்கும் கொடுத்தா விட்டுருவேன். என்னை விட நீ அதிகமான காசு வாங்கினா நானும் அம்மா கிட்ட கேட்பேன். நீ சரியான போறவ பிடிச்ச வித்யா. நான் கேட்டா அம்மா எனக்கு அதிகமான அளவுக்கு காசு கொடுப்பாங்க. நீ கொஞ்ச நேரம் வாயை மட்டும் துறக்காம இருந்தா போதும். வித்யா, சத்யாக்கா 2 பேரும் சண்டை போடாதீங்க. நம்ம துணி கடைக்கு போனதுக்கு அப்புறமா காமாட்சி அத்தை கிட்ட கேட்டுக்கலாம். நான் சும்மா தானே இருந்தேன் பூமாரி, இவ தானே வீம்புக்குன்னு என்கிட்ட வம்புக்கு வரா. ஆமா, இவ ஒண்ணுமே செய்யல பாரு. விடு வித்யா, திரும்பவும் சண்டை போட வேணாமே. எருமைகளா 2 பேரும் சண்டையா போடுறீங்க? இல்லத்த, நாங்க என்ன ட்ரெஸ் எடுக்க போறோம்னு தான் பேசுறோம், சண்டையெல்லாம் போடல. சரிமா பூமாரி, இப்பயாவது 2 பேரும் சண்டை போடாம இருங்க. அப்புறம் மறுபடியும் காமாட்சி அதை என்ன ஆச்சுன்னு கேட்க போறாங்க. அவ வாயை மூடிட்டு இருந்தானா நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமா, என்னாலதான் சண்டையே வருது பாரு. நீ வாயை மூடிட்டு இருந்தாலே சண்டை வராது பாரு. திரும்ப திரும்ப யார் வம்பு கிழக்கிறானு. இவகிட்டலாம் நான் பேச மாட்டேன் பூமாரி. நீ இங்கிட்டு திரும்ப, நம்ம 2 பேரும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே போலாம். ஆமா, என்கிட்டலாம் பேசாத, அந்த எலிசபெத் இளவரசிக்கிட்ட மட்டும் பேசு. இவ வாயை மூடுறியா? நீ திரும்ப பூமாரி, நம்ம 2 பேரும் ஜாலியா ஏதாச்சும் பேசிட்டு போலாம். இவகிட்டலாம் யாராச்சும் பேசுவாங்களா? மூஞ்சிய பாரு. ஏன் ஓ மூஞ்சிய பாரு, அதை விட என் மூஞ்சி நல்லாதான் இருக்கு. ஐயோ அப்படியா? சரி நீங்க திரும்புங்க. அங்கிட்டு திரும்ப தான் போறேன். ஓ மூஞ்சியெல்லாம் யார் பாப்பா? சரியான திமிரு பிடிச்சவன். இன்னும் எவ்வளவு தூரம் சின்ன பொண்ணு போனோம்? அவ்வளோதான்க்கா, கடைக்கிட்ட வந்துட்டோம். சின்ன பொண்ணு, கடைக்கிட்ட போனதுக்கு அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் இப்போவே சொல்லுங்க. கடைக்கிட்ட போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நின்று தனியாக பேச முடியாது. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, துணி எடுக்கிறதுக்கு காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதான் நீ கொஞ்சம் காசு போட்டேன்னா துணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஏற்கனவே சீட்டுக்கு கொடுத்த காசே கொடுக்கலையா? இதில் இப்போ நான் துணி எடுக்கிறதுக்கு வேற உங்களுக்கு காசு கொடுக்கணுமா? நல்லா கொடுப்பேன். என்ன சின்ன பொண்ணு, ஒன்றுமே சொல்லாமல் இருக்க? இல்லை, வீட்டில் வச்சு ஒரு மானஸ்தி என்ன உங்ககிட்டயா நான் காசு வாங்கி எல்லாத்தையும் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு காசு கேட்குறாங்களே, அதான் அதை யோசித்தேன். அதெல்லாம் சும்மா சின்ன பொண்ணு, அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. இப்போ நான் பேசுகிறேன்ல, இதுதான் ஒரிஜினல். ஒரிஜினலோ டூப்ளிகேட்டோ எனக்கு நான் எடுக்கிற காசை தவிர 10 பைசா என்கிட்ட கூட இல்லை. அதனால என்கிட்டலாம் காசு எதிர்பார்க்காதீங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. காசு கொடு சின்ன பொண்ணு. போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே உன் கையில் காசு கொடுத்துருவேன், அவ்வளோதானே? இவளுக்கு இதே ஒரு வேலையாக போச்சு. வெளியே வந்தால் காசு எடுத்துகிட்டு வரணும்னு கூட தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஓசிலேயே ஏசி போடணும்னு நினைக்குது. சரியான கிறுக்கு பிடிச்சவ. அப்போ பூமா, அக்காக்காக நீ காசு போடுறியா?
எதுவா இருந்தாலும் கடையில் போய் பேசிக்கலாம். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா வாங்க. ஓகே ஓகே, நோ டென்ஷன் நோ டென்ஷன். அமைதியாக தானே வரணும், வந்துடுறேன். காமாட்சி அக்கா கடை வந்துருச்சு, எல்லாரும் இறங்குங்க. சரி சின்ன பொண்ணு, வாங்க எல்லாரும் கீழே இறங்கலாம். நீங்கள் எல்லாரும் இறங்குங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணு.